5-2-7 சிஎஸ்கே போயிருக்க ஜெயில் 5-2-7 சிஎஸ்கே போயிருக்க ஜெயில் 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து. என்ன சொல்றாரு? கதற ஓடுறான். இப்ப கதற ஓடி போயிடுறாரு. வீட்டுக்கு போயிடுச்சு சிஎஸ்கே டீம். இவர் வந்து யாரு? நாங்க தோத்தாலே ஜெயிச்சாலே என்னைக்குமே பயப்படல. கதற ஓடுறான்ட்டு அதே நடக்க போகுது சின்ன சுவாமில. அந்த சிஎஸ்கே ஃபேனு எல்லா மேட்ச்லையும் ஒன்றுமே தெரியாமல் வந்து பேசுவார் இல்லை, அவர் தான். ஒரு கிரிக்கெட் நாலேஜ் இல்லை. தோனி ஃபேனுன்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூ கொடுக்குறாரு. தோனி வந்து இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகும்போது என்ன வயசு அவருக்கு? அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிரிக்கெட் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து தோனி ஃபேனா? நாங்கள் எத்தனை மேட்ச் பார்த்துருக்கோம் தோனியோடது. நாங்கள் வந்து அவர் இந்தியாவில் இருக்கும்போது கப்பு வாங்கும்போது 2007 அவர் பார்த்துறோம். ஸோ தோனி வந்து தலா தோனி ரிட்டையர் ஆன வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கதற ஓடுறான். இப்ப கதற ஓடி போயிடுறாரு. பயந்துட்டு பேச முடியலமா. அதுக்குதான் ஓவரா பேசக்கூடாது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் நல்லா பேசணும். ப்ரோ அவர் தப்பு சொல்ல முடியாது. அடிக்கு மேல அடி வாங்கிட்டாங்க. என்ன பேச முடியும்? பேசுறதுக்கு வாயும் வரல. ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தா ஏதோ பேசுவாங்க. எல்லா மேட்சும் தோத்துட்டே இருக்கிறாங்க. பாவம் எத்தனை பேருக்கு சம்பாதிச்சுட்டு வருவாரு, எத்தனை பேருக்கு இப்படியே ஏதாவது ஒவ்வொரு மேட்சும் ஏதாவது காரணம் சொல்றாரு. அடுத்த மேட்ச் அடிப்போம், கம்பேக் கொடுப்போம்ட்டு. இனிமேல் தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு சிஎஸ்கே டீம். இவர் வந்து யாரு? ஸ்கூல் பையன். இவருக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டாங்க, அதனால போயிடுறாரு. என்ன அது ஸ்கூல் ஹாலிடேஸ்? பசங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டா யார்? சித்தப்பா வீட்டுக்கோ பெரியப்பா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ போயிடுவாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச் இருந்தால் கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு. இந்த மேட்ச் தோத்திட்டு ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே பசங்களுக்கு, வீட்டுக்கு போங்கன்ட்டு. அதனால தான் ஓடிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாரு. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, அதனால தான் ஓடி போறாரு. பாவம். இத்தனை வருஷம் நாங்க எங்குமே போல. நாங்க தோத்தாலே ஜெயிச்சாலே என்னைக்குமே பயப்படல. எத்தனை எங்களை வந்து எத்தனை அவமானப்படுத்தாலும், எங்களை பற்றி எவ்வளோ கேவலப்படுத்தாலும், எவ்வளோ ட்ரால் பண்ணாலும் நாங்கள் என்றைக்குமே இந்த ஜெர்சி மாற்றலை. அதுதான் ஆர்சிபி ஃபேன்ஸ், ராயல் ஃபேன்ஸ், வெரி லாயல் ஃபேன்ஸ். அதுதான் ப்ரோ. நான் என்ன இந்த சீசன் 18 சீசன் விராட் கோலிக்காக எல்லா ஸ்டேடியமுக்கு எல்லா மேட்சுக்கு போயிட்டு அவர் சப்போர்ட் பண்ண போகிறோம். அவர் 970 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. போன சீசன் 740 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இப்போவும் ஆல்ரெடி டாப் ஸ்கோரரில் 2nd பொசிஷனுக்கு வந்துட்டாரு. இந்த வருஷம் நல்ல டீம் இருக்குது. நேற்றுக்கே எல்லாரும் தோத்து போயிடுவாங்க அனுப்பிச்சிங்க மேட்ச். ஆனால் ஹேசல்வுட் வந்து 19th ஓவரில் கம்பேக் கொடுத்தாரு. மேட்ச் ஜெயிச்சிட்டோம். 2 வருஷம் 5-2-7 சிஎஸ்கே போயிருக்கு ஜெயில். 5-2-7 நாங்க என்னைக்குமே போல ப்ரோ. 5-2-7 சிஎஸ்கே போயிருக்கு ஜெயில். 5-2-7 சிஎஸ்கே போயிருக்கு ஜெயில். 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து. 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து. ப்ரோ இவங்க எல்லாம் என்ன ப்ரோ? டாக்ஸிக் ஆர்சிபிடா 9 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சு வீட்டுக்கு ஜெயிலுங்கறாரு. சிஎஸ்கே கிடையாதுடா. இவங்க ஓனர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. 6 மேட்ச் ஜெயிச்சிட்டு பிளே ஆஃப்க்கு வந்த டீம்டா. உங்கள மாதிரி 9 மேட்சுக்கு 2 மேட்ச் தான் ஜெயிச்சு வீட்டுக்கு போன டீம் கிடையாதுடா. போயிடுச்சு கன்ஃபார்ம். பேர்த் கன்ஃபார்ம். என்ன ஈடன் கார்டன்ஸ், மும்பை, சண்டிகர், ஜெய்ப்பூர், சென்னை, சப்பாக் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட்டோம். சின்ன சுவாமியில ஜெயிக்கலன்னு சொன்னாங்க. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு? சின்ன சுவாமியில ஜெயிச்சுட்டு கெத்து காட்டிடுமில்ல. எத்தனை வருஷம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்களை பத்தி எப்படி பேசிருக்காங்க. ஒரு சீசன் கேவலமா பேட்டிங் போச்சுன்னா ஓடி போயிடுறாங்க. பேசுறதுக்கு அவங்களோட வார்த்தைங்களே இல்லை. ஆமா நான் ப்ரோ அதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. அதுதான் நாங்க வந்து
இல்லை ப்ரோ எப்பவுமே அதுதான் சொல்லுங்க 18 வருஷமா நீங்க தோத்துனே இருக்கீங்க. ஆமாம் 17. ஆமாம் சோ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? மைண்ட் செட் வந்து இந்த வருஷம் ஆர்சிபி வந்து இன்டென்ட் சூப்பராக இருக்குது. டீம் நல்லா ஃபார்மாக இருக்குது. எப்போவுமே வந்து பேட்டிங் நல்லா இருந்தால் பவுலிங் வீக் ஆகிடும், பவுலிங் நல்லா இருந்தால் பேட்டிங் ஏதோ அடி வாங்கிடும். கடைசி நேரத்தில் என்ன ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்திடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அப்படி இல்லை, ஒரு பேலன்ஸ்டாக டீம் இருக்குது. பேட்டிங் ஓப்பனிங்லேருந்து ஃபில் சால்ட்டு, விராட் கோலி நல்லா செட் ஆகிட்டாங்க. அப்படியே டைலண்டர்ஸு டிம் டேவிட் அவங்களும் நல்லா எழுறாங்க. நேற்றுக்கே எப்படி ஹேசல்வுட் புவனேஸ்வர் எவ்வளோ டைட்டாக பவுலிங் போட்டாங்க. ஹேசல்வுட் வந்துட்டு கம்பேக் கொடுத்தாரு. ஃப்ளூக்லாம் ஜெயிக்க மேட்ச் கிடையாது ப்ரோ. ஃப்ளூக்லன்னா 1 மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்கலாம். சிஎஸ்கே மாதிரி 2 மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல, அதில் ஃப்ளூக்லாம் ஜெயிச்சது. ஆனால் நாங்கள் அவ்வளோ கிடையாது, 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதையும் வேறு கிரவுண்டில் போய் ஜெயிச்சிருக்கோம். அது ஃப்ளூக்கு கிடையாது, அது வந்து கெத்து. சிஎஸ்கே ஜெயிக்கல, தோக்குறாங்க. என்ன போன சீசன் என்ன நடந்துச்சு? போன சீசன் பெங்களூர்ல என்ன நடந்துச்சு? இந்த சீசன் சேப்பாக்கில் என்ன நடந்துச்சு? அதே அடுத்த வாரம் சின்ன சுவாமியில நடக்க போறது. இவங்க இங்க டைலாக் விட்டாங்கல்ல, கதற விடுறோன்ட்டு, அதே நடக்க போகுது சின்ன சுவாமியில. உங்க ஊருக்கு வந்து, உங்க ஸ்டேடியம் வந்து உங்களை அடிச்ச எங்களுக்கு எங்க கிரவுண்ட்ல அடிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. உங்க ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கே உங்களை அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அடிக்க முடியாது. எங்களை அடிக்க முடியாது. அடிக்க முடியாது. பல வருஷம் மாறிடுச்சு, சீசன் மாறிடுச்சு, எல்லாம் எங்களோட பிளேயிங் மாறிடுச்சு. நாங்க தான் ஜெயிக்க போறோம். பல ஆர்சிபி கிடையாது, புது ஆர்சிபி, புது சீசன், நியூ பிகினிங்ஸ், சூப்பர் சீசன். ஸ்டார் இல்ல ப்ரோ, ஸ்டார் இருக்கு.